ரெட்மி அவங்களோட பட்ஜெட் சீரியஸில் இப்போ புதுசாக Redmi 15C அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணிக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் AMOLED எதிர்பார்க்க போகிறதில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். பட் அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருக்கணும், டிஸ்பிளே ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருந்திருக்கும். பட் இங்கே அது கிடையாது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 810 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek ஒரு Dimensity 6300 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்க்கு தாராளமாக இந்த ப்ராசஸர் போதுமானதாக இருக்கும். அண்ட் நீங்கள் பெருசாக கேமிங்ஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 120GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் தேவையான வழக்கம்போல் சென்சார் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியான 6000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேட்கலாம் 7000 mAh இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே HD+ ரெசல்யூஷன் தான். ஸோ பெரிய லெவலில் பவர் கன்சியூம் பண்ண போகிறது இல்லை. அதனால் 6000 mAh தாராளமாக உங்களுக்கு போதுமானதாக இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு செகண்டரி ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஒரு பேட்டரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் இந்த ஃபோன் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. Xiaomi என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட், அதாவது 4GB RAM 120GB வேரியண்ட் உங்களுக்கு 12,499க்கும், 6GB RAM உங்களுக்கு 13,999க்கும் அண்ட் 8GB RAM உங்களுக்கு 15,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதுவும் பேஸ் வேரியண்ட் மட்டும்தான். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா December 11th இந்த ஃபோன் உங்களால் Amazon மூலமாகவும் சரி Xiaomi ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.